கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போமாக. சங்கீர்த்தனம் 86 சங்கீர்த்தனம், Psalms 86 verse 17. கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகைஞர் கண்டு வெட்கப்படும் படிக்கே எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம். கண்களை மூடுவமாக. நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த வாரத்தின் கடைசி நாளில் இந்த கடைசி செய்திக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த வார கடைசி செய்திக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தங்களுக்கு பேச போகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்லப்பா, உங்கள் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக நாங்களும் இந்த சபையும் இதை கேட்கிற ஜனங்களும் பிழைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. அடிமை நிலையில் மறைத்து கொள்ளுங்க. நீர் பேசப்படுற வார்த்தை நாங்கள் கேட்கும்படி எங்கள் செவிகளையும் இருதயங்களையும் திறந்து கொள்ளும் உதவி செய்வீராக. நல்ல நேரத்தில் விதையை போல 100 மணி விளையை செய்வீராக. வசன விரோத போராடுகிற அந்த காரக்கிரிகள், அந்நியாக்கினிகள், வீண் சிந்தை நாவிகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதாக. இயேசு நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமீன். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் வாசிப்போமாக. சங்கீதம் 86 சங்கீர்த்தனம் கடைசி வசனம் 17 வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவன் நம்மோடு சொல்லக்கூடிய காரியம், ஆமென், ஒரு மனுஷனுக்கு, ஆமென், அனுகூலமான அடையாளம். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு அடையாளங்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக சில அடையாளங்கள், சிம்டம்ஸ், அது நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆமென், நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக ஆமென், நமக்கு அனுகூலமான சில அடையாளங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், அது ஒரு 6 வயசு 7 வயசு ஆகும்போது புரிந்து கொள்ளுவார்கள் பெற்றோர்கள், இந்த குழந்தை இப்படியாகி மாறும், இப்படியா இருக்கும் என்கிறத அதில் சின்ன வயசுல அறிந்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு சொல்லுண்டு, 5 விளையாது 50 விளையாது. அப்போ 5 வளைவதை நாம் புரிந்து கொண்டார். 5 அது வளையுமே, ஆனால் 50 அது கட்டாயம் வளைந்திருக்கும். அப்போ அவள் சின்ன வயசுல நம்ம புரிந்து கொள்ள முடியும், இந்த பிள்ளை இப்படியா இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அது ஒரு சிம்டம்ஸ். ஆமென். ஆனால் வேதத்தில் சொல்லப்படுகிற, ஆமென், அந்த சிம்டம்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக இவன் ஆசீர்வாதமாக இருப்பான் என்பதை அந்த மனுஷனுடைய சிம்டம்ஸ் கொண்டு, ஆமென், அந்த அனுகூலமான அந்த அடையாளங்களை கண்டு சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென். நான் ஒரு 23 வயதான காலங்களிலே, 22 வயதான காலங்களிலே ஒரு சவுதி அரேபியாவில் இருந்தபோது 2 ஹிந்து சகோதரர்கள், ஆமென், என்னை பார்த்து சில வார்த்தைகளை எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது. ஆமென். அவன் சொன்ன வார்த்தைகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் தெய்வத்தை அறியாதவர்கள், ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் என்னிடம் சில காரியங்களை சொன்னார்கள். என்ன ஆச்சரியமாக இருந்தது. ஆமென். என்னென்னு கேட்டால், ஸ்தோத்திரம், நீ எதிர்காலத்தில் நீ ஆச்சரியமாக இருப்பாய், ஆமென், நீ தெய்வ பயம் உள்ளவனாக இருக்கிறாய். அப்படியெல்லாம் நான் அந்த நாட்களில் தெய்வ பயம் இல்லாமல் நடந்தது என்னுடைய பார்வையில். அவங்க என்னுடைய ஏதோ கண்டு கொண்டார்கள். அப்போ என்னுடைய நடக்கையிலையும் என்னுடைய செயல்பாடுகளையும் கண்டவர் சொன்னார்கள், எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கும், உன் எதிர்காலம் ஆச்சரியமாக இருக்கும், நீ தெய்வம் உள்ளவனாக இருப்பாய், அப்படிங்கிற நிறைய காரியங்கள் அவர்கள் என்னோட ஒரு நாள் பேசி கொண்டிருந்தார்கள். என்ன ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட நான் அதை யோசிப்பேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலங்கள் எப்படியாக நன்மையாக இருக்குமா என்பதை மற்ற மனுஷர்கள் நம்மை கண்டுகொள்ளும் போது அவர் இருதயங்களிலே அந்த உணர்வு வருவதை நாம் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிக்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில ஆவிக்குரிய அனுகூலமான அடையாளங்கள் நம் வாழ்க்கையிலே வெளிப்படுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவன்
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது அவன் பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொன்னால், அந்த மனுஷனுக்கு முன்கூட்டியே சில அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். மனசிலாயோ இல்லையோ? அல்லேலூயா. அப்போ நீங்க எப்படியா இருக்க போறீங்க, எப்படி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்கள் தலைமுறை வாழ்க்கைகள் எப்படியா இருக்கும் என்பதை இந்த அடையாளங்களை வைத்து கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அதான் சொன்னது. அல்லேலூயா. வாசிங்க. முதல் அடையாளம். 5 விதமான அடையாளங்கள் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். வேகமாய் ஆமென் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. எத்தனை அடையாளம்? 5 விதமான அடையாளங்கள். அல்லேலூயா. முதல் அடையாளம், ஒரு ஆவிக்குரியவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட போகிறான் என்றால் முதல் அடையாளம், அவன் நன்றாய் கருத்தாய் ஜெபிக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனாய் இருப்பான். ஆமென். ஒரு ஆள் கம்பல் பண்ணி அல்ல, அவன் சுயமாய் தன் காரியங்களுக்காக வேண்டி தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனாய் இருப்பான். ஆமென். அதுதான் அவனுடைய முதல் அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவன் ஆசீர்வதிக்கப்பட போகிறான். இவள் ஆசீர்வதிக்கப்படுவாள். இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்கு அடையாளம், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும் பிரதர், பாஸ்டர், அந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி சொல்ல முடியும்? குடும்ப ஜெபம் பண்றாங்க, சபையில் ஒழுங்கா வருகிறார்கள், சபைக்கு தவறாமல் இருக்கிறாங்க. அப்படியாய் ஒரு சிம்டம்ஸ் இருக்குமேயானால் 100க்கு 100 நம்ப முடியும், இது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறப் போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கிறவனாய் இருந்தால், ஜெபிக்கிறவன் ஆமென், எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவன், கருத்தாய் ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிற குடும்பம் நிச்சயமாகவே அது ஆசீர்வதிக்கப்பட போகிற குடும்பம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் கடந்த காலத்தையோ நிகழ்காலத்தையோ சொல்லவில்லை, வருங்காலத்தை குறித்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. வருங்காலத்தில் உன் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நீ தனிப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பீர்கள் என்பதை ஆமென் ஸ்தோத்திரம் எந்த தீர்க்கதரிசியும் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆமென். இந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் you are blessed man. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசி. ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போமாக. வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 28:20-21. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போக இருந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திருப்பி வர பண்ணுவாரானால். அல்லேலூயா. சத்தமாட்டு. இது எப்போ ஜெபிக்கிற ஜெபம்? இப்போ இந்த ஜெபம் எப்போ ஜெபிக்கிறது இவரு? ஆமென். கோலும் கையுமாக சகோதரனுக்கு பயந்து ஜோர்தானை தாண்டி கடந்து போகிறார். ஆமென். எப்பவும் ஜெபிக்கிறாரு. ஒண்ணுமில்லா சூழ்நிலையில இவருக்கு பயந்து போகிறார். தகப்பனை சகோதரனை கண்டு பயந்து தப்பித்து கொள்ளும்படி ஓடுகிறார் லாபானுக்கு வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்ப அங்க என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும், அவரை குறித்து லாபானை குறித்து ஒன்றுமே தெரியாது. ஆமென். இடத்தை குறித்து தெரியாது, நாளைக்கு சூழ்நிலை என்னதான் இருக்கும் என்பது தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில ஆமென் கோலும் கையுமாக ஒண்ணுமே கிடையாது, கோலும் கையோடு கடந்து போகிறாரு. அப்போது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒண்ணுமில்லா சூழ்நிலையில் ஜெபிக்க கூடிய ஒரு வழக்கம் யாருக்கு இருக்குது? யாக்கோபுக்கு இருக்குது. நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில, தரித்திரமான நிலைமையில, நாளை என்ன ஆகும், என்ன வேலை செய்வேன், எங்க தங்குவேன், எப்படி வாழ்க்கை இருக்கு என்பது ஒண்ணுமே தெரியாத சூழ்நிலையில ஒரு மனுஷன் தேவனின் சமூகத்தை ஜெபிக்கிறாரு. ஆமென். எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே, நீ எனக்கு ஆகாரம் தரணும், வஸ்திரம் தரணும், என் நடத்தணும், என் தகப்பன் வீடு திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லா தன்னுடைய அங்கலாய்ப்புகளை, தன்னுடைய தேவைகளை அவன் குறித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் யாக்கோபு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். இப்படி ஜெபிக்கப்பட்ட இந்த மனுஷன், நல்ல கவனிங்க, இப்படி ஜெபிக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில
ஆமென். எல்லா சரித்திரம் சொல்ல டைம் இல்லை. நீங்க அதே ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தாவே. அடுத்த வசனம், அடியருக்கு தேவரி காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆமே, கர்த்தர் காட்டின எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும், ஆமேன், ஒண்ணுக்கு நான் பாத்திரம் இல்லாம இருந்தேன். அல்லேலூயா. என்னை நீர் ஆசீர்வதித்து, பாருங்க வாசிங்க அடுத்தது, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். நல்ல கவனிங்க. அப்ப எப்ப ஜெபம் பண்ணாரு? எப்ப ஜெபம் பண்ணாரு? அதான் வாசித்தோம். முதல்ல என்ன வாசித்தோம்? ஆதியாகம புஸ்தகம் 28, 20, 21 வாசிக்கும் போது அவர் ஜெபம் பண்றாரு. ஆமென். 20ஆம் வசனம் வாசிங்க. மீண்டும் 20ஆம் வசனம் போடுங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து, பாருங்க, நான் போகிற வழியினை காப்பாற்றி உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இரக்கமான ஒரு ஜெபம், ஜெபிக்கிற ஒரு சுபாவம் இந்த மனுஷனுக்கு இருக்குது. ஆமென். அதான் சொன்னேன், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் பிரதர், நீ முழங்காலை மடக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமென். முழங்காலை மடக்கி ஜெபிக்கிறவன் தோற்று போக மாட்டான், தோற்று போக மாட்டான். ஹல்லேலூயா. உண்மையாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், ஆமென், தினம் தினம், ஆமென், நீதிமொழி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. 17, 18 வாசிக்கும் போது, அதிகாலை தேடுதலை கண்டடைவான், ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தினம் முழங்காலை மடக்கி தேவ சமூகத்தில் ஜெபிக்க கூடிய ஒரு ஜெப வீரனாய், ஜெபிக்கிறவனாய், எல்லாவற்றுக்கும் கர்த்தரையே தேடக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு இருக்குமே ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், உன் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. சத்தம் வரல? ஆமென். அப்ப பிரதர், உங்க எதிர்காலம், ஆமென், எப்படியா இருக்கும் என்று நீங்க கேட்டா, ஆமென், உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்க எதிர்காலம் கண்ணை மூடி நான் நல்லா இருப்பேன், நோ, அப்படி அல்ல. என்னை ஜெபிக்கிறவனாய் இருந்தால், தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற மகனாய் இருந்தால், ஜெபிக்கிற சகோதரனாய் இருந்தால், நான் உங்களுக்கு 100% கேரண்டி சொல்ல முடியும், எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ என்ன சொல்லுறாரு? போகும்போது கோலும் கையும் மூடு ஒண்ணும் இல்லாம போகும்போது ஜெபிக்கிறாரு, ஜெபிக்கிறார். ஆமென். பாருங்க, திரும்ப அந்த வசனம் வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அடியேனுக்கு தேவரை காண்பித்த எல்லா தயைக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த ஜோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன். அல்லேலூயா அல்லேலூயா. போகும்போது கோலும் கையுமே ஒண்ணுமில்லாம போகிறாரு. ஆனா என்ன பண்ணினாரு? போகும்போது என்ன பண்ணினாரு? ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை கோலும் கையுமாய் தேசத்தில் வந்திருக்கலாம், ஜெபிக்கிறனா இருந்தா கர்த்தர் உன்னை 2 பரிவாரம் உள்ளவனை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பரிவாரங்களாலும் பூமிக்குரிய பரிவாரங்களாலும் உன் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறதே பிள்ளையே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். ஆமென். அப்போ நான் வரும்போது கோலும் கையுமே வந்திருக்கலாம், நான் ஜெபிக்கிறனா இருந்தால், நான் ஜெபிக்கிற குடும்பமாக இருக்குமே ஆனால் நிச்சயமாவே ஒரு கேரண்டி சொல்ல முடியும், கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தர் நன்மை செய்வார் என்று 100க்கு 100 அல்லேலூயா ஆமென் ஆமென் சொல்ல முடியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப முதல்ல சிம்டம்ஸ், முதல் ஆமென் அல்லேலூயா அறிகுறி என்னது? ஆசீர்வதிக்கப்படக்கூடியவருடைய முதல் அறிகுறி அவன் ஜெபிக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. புரிஞ்சா இல்லையா? அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்களா? எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்குமா? அப்படின்னு போயிட்டு ஒரு ஊழியக்காரரை வைக்க கூட தேவை கிடையாது.
ஒரு தீர்க்கதரிசியை போய் கேட்கணும் தேவை கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்களா இல்லையா. ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிற மனுஷனா இருந்தால், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போற குடும்பமா இருந்தால், உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட போற பிள்ளைகளா இருந்தால் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு அவங்க தானாகவே எழும்பி தானாகவே அரை மணிக்கு ஜெபிக்கக்கூடிய முழங்கால் நிற்கக்கூடிய ஒரு பிள்ளை இருக்குமேனால் புரிந்து கொள்ளுங்க, அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அதோடைய சிம்டம்ஸ், அதான் அடையாளம். அதான் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு மனுஷனுடைய அடையாளம் என்னது? அவன் ஜெபிக்கிறவனா இருப்பான் முதல்ல. ஆமென். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாசிப்போமாக சங்கீர்த்தன புஸ்தகம் 1ஆம் சங்கீர்த்தனம் 3ஆம் வசனம். 1ஆம் சங்கீர்த்தனம் 3ஆம் வசனம், சங்கீர்த்தனம் 92ஆம் சங்கீர்த்தனம் 13ஆம் வசனம் வாசிங்க. சங்கீர்த்தனம் 92 13. இரண்டாவதான சிம்டம்ஸ். ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்களா, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமான்னு சொல்லி நீங்க கேட்டா இரண்டாவது அறிகுறி. ஆமென். இரண்டாவது அறிகுறி நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய மனுஷன் மனுஷி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. முதல்ல என்ன சொன்னேன்? ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற குடும்பம் எதிர்கால ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. சபைக்குள்ள இருக்கக்கூடிய மனுஷன், சபையில உறுதியாக இருக்கக்கூடிய மனுஷன். அல்லேலூயா. ஒரு ஆலயத்தில் பச்சையான ஒலிய மரத்தை போல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு குடும்பம், அது ஆசீர்வதிக்கப்படக்கூடிய சிம்டம்ஸ் அதுதான். அல்லேலூயா. இரண்டாவது அடையாளம். ஆமென். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமா பிரதர்? எஸ். எப்படி தெரியும்? அவர்கள் ஆலய ஆராதனையை ஒன்றும் கைவிட மாட்டார்கள். ஆலய ஆராதனை ஒன்றும் விட்டுவிட மாட்டார்கள். அல்லேலூயா. ஆலய ஆராதனை தவறாமல் கலந்து கொள்ளுவார்கள். சிலர் சபை கூடிவருதலை விட்டுவிடுவது போல விட்டுவிடாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் எதிர்காலத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறவர்கள். அல்லேலூயா. அது இரண்டாவது அடையாளம். நல்லா கவனித்துக் கொள்ள. இரண்டாவது அடையாளம் என்னது? ஆலய ஆராதனைகளை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆலய ஆராதனையில் ஒழுங்கா பங்கெடுப்பார்கள். ஆலயத்தில் அவர்கள் நாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழித்திருப்பார்கள். அப்போ புரிந்து கொள்ளுங்க, ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், ஆலயத்திலே தவறாமல் வரக்கூடிய ஒரு குடும்பம், ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம், புரிந்து கொள்ள வேண்டும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போற குடும்பம். அல்லேலூயா. அதுதான் நீங்க சங்கீதம் 1ஆம் சங்கீர்த்தனம் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, இதே சங்கீதத்தில் 92 15 வாசிங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இனிப்பு வாசிங்க. 1ஆம் சங்கீர்த்தனம் 3ஆம் வசனம். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தன் கனியை தந்து. ஆமென். அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆமென். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்து தன் கனியை தந்து இலைதுரா இருக்க மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. யாரு? சபையில் நாட்டப்பட்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? ஆமென். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் செழித்திருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற மனுஷன், ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற மனுஷி புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருப்பதுக்கு அது அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மட்டும் சும்மா வந்துட்டு ஒரு கடமைக்கு. ஆமென். சிலவங்க அப்படி நான் கிறிஸ்தவன் ஆகி போனேன் ஆனபடியால வெள்ளிக்கிழமை வந்து ஒரு கடமைக்கு ஒரு அல்லேலூயா ஒரு ஆராதனை கடமைக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு போறதுனால பெரிய விஷயம் அல்ல. அல்லேலூயா. தேவன் தந்த ஆலயத்தில் ஒரு தூணா இருக்க வேண்டும். தேவன் தந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தந்த ஆலயத்தில் ஒரு பச்சையான ஒலிய மரத்தை போல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எண்ணம் இருக்குமே ஆனால், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமே ஆனால், தேவாலயத்தோடும் நானும் அல்லேலூயா ஐக்கியமாக இருப்பேன்னு சொன்னா நிச்சயமாவே என் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. அவன் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், சண்டே கிளாஸ் வர மட்டுமல்ல, சபையில் எல்லா ஆலயத்தில் எல்லா மீட்டிலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சை இருக்குமே ஆனால்,
சபையில் எல்லாத்தையும் ஒன்று மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாஞ்சையும் தாகம் இருக்குமே, நாங்கள் எதுகள் ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி வளர்த்த வேண்டும், பிள்ளைகள் அப்படியே வளர்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு வந்தால் போதும் அப்படிங்கிறத இல்லை. நம் பெற்றோர்கள் பாருங்க, எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ அப்படிதான் பிள்ளைகள் இருப்பார்கள். எத்தனையோ அனுபவத்தை நான் பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்தியாவில் கூட என்னுடைய ஸ்தோத்திர வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறது, அந்த பெற்றோர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு போவாங்க. ஆலயம் ஸ்தோத்திரம் வீடு பக்கத்தில் இருக்கும், நடந்து போய் போகிற தூரம் தான் இருக்கும். ஆலயத்தில் பாடக்கூடிய பாட்டு சத்தம் இங்கே கேட்கும். ஆனால் இந்த பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, பெற்றோர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனை போவாங்க. மற்ற நாட்கள் எந்த கூட்டம் இருந்தாலும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. தானாச்சு தன் வேலையாச்சுன்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்க, அடுத்த ஜெனரேஷன் இப்போ வந்திருக்குது. அவர்கள் பிள்ளைகளும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. பிள்ளைங்களும் அதே போல தான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆலயத்துக்கு போவாங்க. வீட்டில் சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட ஆலயத்து ஆராதனை வேற எந்த ஆராதனையும் பங்கெடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. காரணம் என்ன? அப்படியே பழகி போச்சு. ஆனால் அது குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள பார்க்க முடியல. ஆசீர்வாதம் என்பது இல்லை அந்த வீடுகளிலே. தரித்திரம் வறுமையும் தான் கடந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவச்சனமே அதே நேரத்தில் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கூட அந்த ஆலயத்திலே ஓடி வந்து பங்கெடுக்கக்கூடிய பிள்ளைகள், ஸ்தோத்திரமாக எல்லாரையும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், ஆலயத்தில் நாம் பங்காளியாய், ஆலயத்தில் நாம் ஹல்லேலூயா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட குடும்பமாக இருந்தால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிப்பதற்கு பெற்றுக்கொள்ளப்பதற்கு அது அடையாளம். 2. 3வது ஸ்தோத்திரம் வாசிங்க. எஸ்ஐயா 66 அதிகாரம் 2 வசனம். 3வது அடையாளம் எஸ்ஐயா 66 2 வாசிங்க. என் வசனத்துக்கு நடுங்கிறவனையோ நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது சிம்டம்ஸ் வசனத்துக்கு நடுங்கிறவர்கள். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? எஸ். எப்படி? வசனம், தேவ வசனம். ஹல்லேலூயா. வசனத்துக்கு எந்த மனுஷன் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ புரிந்து கொள்ளுங்க, அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப வசனத்துக்கு அப்படின்னா வசனத்துக்கு முக்கியத்துவம் சொன்னா ஏதோ சும்மா கடமைக்கு வாசித்தோம் போகணும் அப்படி இல்லை. என்னுடைய சரித்திரத்தில், என்னுடைய அறிவில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அந்த குடும்பத்தார் அவர்கள் ஸ்தோத்திரம் அந்த பாரம்பரிய சபையில் பக்தியாக இருந்தவர்கள். இந்த மனுஷன் எப்போதும் வெளியே வரும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பைபிளை வச்சிருப்பாங்க, பெரிய பைபிள் வைத்திருப்பார்கள். அதை படித்து தான் வெளியே போவாங்க. வசந்த ஒரு வாசித்துட்டு போவாங்க. அல்லேலூயா. வசந்த முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஆனால் கடமைக்கு செய்வார்கள். கடமைக்கு செய்வாங்க. சின்னது வயசுலேயே அதை படித்து கொண்டாங்க. அதை இவர் வளர்ந்த பின்பு பயங்கர மதுபானத்துக்கு அடிமையாக்கப்பட்ட மனுஷன். இவர் தினம் ஒரு 3-4 முறையாவது என்ன செய்வார்? மதுபானம் அருந்த போவார். மதுபானம் அருந்த போகும்போது வசனத்து ஒரு பைபிள் ஒரு வசனம் வாசித்தான் போவார். எப்படி இருக்கு? மதுபானம் அருந்த போகும்போதும் ஏன்னா ஒரு பயங்கரமான, அவங்க தான் அங்கே சிஎஸ் சபையை ஸ்தாபித்ததே அந்த இடத்துல. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு குடும்பம். ஆனால் அவருடைய பிள்ளைகள் இவர்கள். அவருடைய பிள்ளைகள் தான் இந்த சகோதரர்கள். அல்லேலூயா. இவர்கள் மதுபானத்துக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் மதுபானம் அருந்த போகும்போது வீட்டுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற வீட்டில் ஹாலில் ஒரு பைபிள் இருக்கும், திறந்தே வச்சிருப்பாங்க. அந்த பைபிளில் ஒரு வசனத்தை வாசித்துட்டு போகிறாரு. இப்போ என்ன புரியுது நமக்கு? ஹல்லேலூயா. அப்படின்னா வாசிப்பது அல்ல, வேதம் சொல்கிறது என் வசனத்துக்கு நடுங்கிறவனையோ நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கிறவர்கள், ஐயோ இது வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் 12:4 சொல்ற ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை. எபிரேயர் 4:12. ஹல்லேலூயா. ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை. எந்த மனுஷனையும் உருவாக்கக்கூடிய வார்த்தை. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்க கருக்கானது.
கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கக்கூடியதான் தேவ வார்த்தை. இந்த வார்த்தைக்கு தேவ பிள்ளையே நீ முக்கியத்துவம் கொடுத்தால், இந்த வார்த்தையை முக்கியத்துவம் கொடுத்தால், அதுதான் சங்கீதம் 1 சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை பிரியமாயிருந்து வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவதி. ஹல்லேலூயா. பிரதர், ஒரு பாக்கியம் அதுக்குள்ள இருக்குது, அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது, அதுல பிளஸிங் இருக்குன்னு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்து முக்கியத்துவம் கொடுத்து அவன் சபையில பிரசங்கம் பண்ணும் போது அவன் ஊழியக்காரர் என்ன சொல்லுகிறாரு, என்னோடு பேசுகிறாரா, வேதம் என்னோடு இடைபடுகிறதா, தேவ வார்த்தையோடு இடைபடுகிறதா என்பதை நன்றாய் கவனித்து அவன் வேதத்தின் வார்த்தையை எழுதி வைத்துக் கொண்டு தியானிக்கக்கூடிய, இதயத்தில் வைத்து வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குமே. ஆனால் தேவ பிள்ளையே, உன் எதிர்காலம் ஆசீர்வதிப்பதற்கு அது ஒரு அனுகூல அடையாளம். அல்லேலூயா. ஆமென். அப்ப மூணாவது அடையாளம் என்னது? மூன்றாவது அடையாளம் வசனத்தை கடைபிடிப்பது, வசனத்தை வாசிப்பது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான் மூன்றாவது அனுகூலமான அடையாளம். இன்னைக்கு சபைக்கு போகும்போது வேத புஸ்தகத்தை எடுப்பதற்கு ரொம்ப மடியெல்லாம் இருக்கும், வேத புஸ்தகத்தை சுமப்பதற்கு மடி இன்னைக்கு. ஹல்லேலூயா. கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் மொபைலில் இருக்குது 2 ஆப் இருக்குது, 3 ஆப் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை ஆப் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தேவச்சனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ வேதத்தை சுமந்தால், பலனுள்ள நாட்களில் நீ வேதத்தை சுமந்தால், நீ பலகீனப்படும் போது இந்த வேதம் உன்னை சுமக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட நாளில் ஒரு ஊழியக்காரர், ஹல்லேலூயா, மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்தார், ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஊழியக்காரர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம் உண்டு. என்ன சொன்னார்? பிரதர், இவர்கள் மத்தியிலே அன்னைக்கு அந்த கன்வென்ஷன் ஒரு இடத்துல நடந்துச்சு, முடிச்சுட்டு அங்கே எல்லாரும் சாப்பாடு கொடுத்தாங்க. அங்கே பெரிய பிரசங்கர் வந்திருந்தார், அவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த நேரம் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். அப்போ இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இவ்வளவு உன்னதமானவர்கள் மேன்மையானவங்க இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நான் ஒரு தகுதியும் இல்லாதவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல உட்காருவதற்கு நான் தகுதி இல்லாதவன். ஆனால் என்னை தகுதிப்படுத்தியது இந்த வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. என்னை தகுதிப்படுத்தி இந்த வேதத்தின் நிமித்தமாக, இந்த வேத புஸ்தகத்தின் நிமித்தமாக இந்த ஸ்தானத்தில் உட்கார கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க. அப்ப புரிந்து கொள்ள தேவ பிள்ளையே, இந்த வேதத்தை சுமக்கவும் வேதத்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் கர்த்தர் உன்னை உன்னத ஸ்தானங்களுக்கு உட்கார வைக்க முடியும். ராஜாக்களோடும் அதிகாரிகளோடு உட்கார வைப்பதற்கு இந்த வேத வார்த்தை தான். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் வாசிக்கும் போது பாருங்க, தானியேல் ஞானத்தில் சிறந்தவனாய் புத்தியில் தேர்ந்தவனாய் இருக்க காரணம் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த மனுஷன், வேதத்தை நன்றாய் கற்றுக்கொண்டிருந்தவர், வேதத்தை நன்றாய் அறிந்திருந்த மனுஷன். வேதத்தை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இந்த தானியேலை குறித்து பார்க்கும்போது தானியேல் நன்றாய் வேதத்தை குறித்து அறிவுள்ள மனுஷனாய் காணப்பட்டார். ஏனென்று கேட்டால் சொல்லுகிறாரு, ராஜாவின் போஜன பதார்த்தங்கள் ஒன்றுமே தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி கொண்டிருந்த காரணம் என்ன? அதற்கு முன்பாய் கற்றுக்கொண்ட வேதம் இவரை பிரித்து எடுத்து விட்டது. கற்றுக்கொண்ட வேதம், கேட்ட வேத வார்த்தை உலகத்தில் இருந்து உலக மனுஷனை போல வாழாதபடிக்கு பிரித்து எடுத்து கொண்டது. சொல்லுங்க. வேத வார்த்தை முக்கியத்துவம் கொடுக்கும் போது வேத வார்த்தை உலகத்தினுடைய பிரிக்கிறது, பாவத்தினுடைய பிரிக்கிறது. மேன்மையான ஸ்தானத்தை உட்கார வைக்கிறது இந்த வேத வார்த்தை. அப்போ வேத வார்த்தை முக்கியத்துவம் கொடுத்தால் தேவஜனமே புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னை மேன்மையை வைக்க முடியும். அப்போ மூன்றாவது அடையாளம், ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மூன்றாவது அடையாளம் வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறீங்க, காலையில் ஒரு அதிகாரம் அது படிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு சிலர் முழங்காலின்னு படிப்பாங்க. ஒரு அதிகாரம் முழங்காலின் பொருத்தனே படிப்பாங்க. முழங்காலின்னு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கிறாங்கன்னு சொன்னா அது சும்மா இல்லை. ஹல்லேலூயா. அது ஆசீர்வாதம். ஒருவேளை ரொம்ப புரியாம இருக்கலாம், ரொம்பவே புரியாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு கதை சொல்ல கேட்டுருங்க. டெய்லி வேதம் படிக்கிறதை குறித்து சிலவங்க அற்பமா நினைப்பார்கள். அதை குறித்து விலை தெரிய மாட்டேன். என்ன படிச்சதான், நேத்தையும் படிச்ச 2 அதிகாரம், இன்னைக்கும் படிச்ச 2 அதிகாரம், என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கலாம் சிலவங்களுக்கு. அதை பார்க்கிறவர்கள் என்னைக்கு வேதம் படிக்கிறான், என்ன ஒரு மாற்றம் பார்க்கல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. புரிந்து கொள்ள வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒரு கப்புக்குள்ளால ஒரு பாட்டில் அழுக்கு இருக்குன்னு சொன்னா அது ஒரு முறை தண்ணி விட்டு கழுவுனா என்ன செய்து போகும்? கொஞ்சம் தான் போகும்.
அது பலமுறை ஊற்றி கழுவி எடுக்கும் போது கடைசியில் தூய்மையா மாறிவிடும். ஆமென். அதே போல தான் ஒவ்வொரு நாளும் படிக்க முழுவதுமாய் ஒரே நாள் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவன் ஒரு அதிகாரத்தில் 40 வசனம் இருந்து 40 கிரியை செய்யாது, அதுக்குள்ள மண்டை நமக்கு இல்லை தான், ஆனால் அது ஒரு வசனம் போதும் அன்னைக்கு நம்மை பலப்படுத்த. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் படிக்க நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அதான் சொல்லப்படுகிறது, என்னைக்கு வேதத்தை வாசிக்கணும், என்னைக்கு வேதத்தை தியானிக்கணும். ஹல்லேலூயா. என்னைக்கு வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதில் ஒரு வசனத்தை யோசித்து, ஐயோ இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, இது முக்கியமான வார்த்தை அப்படி சொல்ல வேண்டும். தியானிக்க வேண்டும். போகும்போதெல்லாம் வசனம் சொல்லிட்டே போக வேண்டும். செய்து பாருங்க, உங்க எதுகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெரியும், ஒரு ஜாய்ஸ் மேயர் ஒரு சுவிசேஷ பிரசங்கி சகோதரி குறித்து. ஹல்லேலூயா. அவர்கள் வேத வசனத்தை அவர்கள் ஹல்லேலூயா பேப்பரை எழுதி அதை நினைச்சுவாங்களாம், வாயில போட்டு மென்று சாப்பிடுவாங்களாம். வேத வசனத்தை அவ்வளவு தூரம் வசனம் மேல் வைராக்கியம், வசனத்தை வேண்டாலும் தாகமாக இருந்தாங்க. இன்னைக்கு ஏகദേശம் 160 தேசத்துக்கு மேல அப்படி பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வேத வசனம் மேல ஒரு வாஞ்ச, வேத வசனம் மேல ஒரு தாகம் நமக்கு இருக்குமே, ஆனால் அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தி நம்ம எதிர்காலத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது காரியம், நான்காவது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதமாய் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 45 வசனம் வாசிப்போமாக. மத்தேயு 25:45. நான்காவது அடையாளம். மிகவும் சிறியவர்களாகிய ஒருவருக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நான்காவது அடையாளம், ஸ்தோத்திரம், நீங்க வேதம் தெளிவை சொல்லுகிறது. ஆமென். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமென். அப்போ நான்காவது அடையாளம், ஸ்தோத்திரம், இரக்க குணமுள்ள ஏழைக்கு இறங்கிறவன். ஹல்லேலூயா. ஏழைக்கு இறங்கிறவன். ஆமென். நீங்க அதே அதிகாரத்தில் வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே கேட்குறாங்க. ஆமென். அப்போது இயேசு சொல்லுகிறாரு, நான் ஹல்லேலூயா ஆமென் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் தரவில்லை. நான் வியாதியாக இருந்தேன், எனக்கு நிச்சயில பார்க்க வரவில்லை. ஆமென். நான் குளிராக இருந்தேன், என்னை போர்த்தவில்லை. வஸ்திரமில்லாம் வந்து நீங்கள் வஸ்திரம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், இன்னைக்கு என்ன செய்யல தண்ணி கொடுக்கல. பசியாக இருந்தே ஆகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லும்போது கேட்குறாங்க, எப்போது நான் உம்மை பார்த்தேன். ஹல்லேலூயா. எப்போது நாங்கள் உம்மை பார்த்தோம். அப்போதான் அப்படிதான் நம்ம கேட்போம். ஆமென். ஏசு போய் கேட்கிறார் வந்துட்டு, ஆமென், நான் பசியாக ஆகாரம் தரலையே அப்படின்னு சொல்லி. ஆமென். அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நீர் வரதா இருந்து நான் நிச்சய மாட்டேன்னு செய்வேன், பிரியாணி போட்டிருப்பேன். ஆமென். நீர் வரதா தெரிஞ்சா பிரியாணி போட்டிருப்பேன். ஹல்லேலூயா. ஏசு சொல்லுகிறாரு, நான் வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவரே உமக்குன்னு சொன்னா, நான் அறிந்திருந்தேன்னு சொன்னா நிச்சயமாகவே நினைச்சுவேன். ஆமென். விலை உயர்ந்த வஸ்திரம் வாங்கி தந்திருப்பேன். உண்மையா இல்லையா? ஆமென். நான் தாகம் தண்ணி கொடுக்கலன்னு கேட்கும்போது சொல்லு, ஆண்டவரே உமக்கு தாகமா, உமக்கு தாகம்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால், உமக்கா இருந்திருந்தா நான் மினரல் வாட்டர் ஆமென் விலை கொடுத்து அவன் விலை உயர்ந்த தண்ணியை வாங்கி கொடுத்துருப்பேன். அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆமென். நல்லா செய்யணும், அப்போ நல்லா தருவாருங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஏசு சொல்லுகிறார், எஸ் ஆமென், ஆனால் நீங்கள் உங்களில் சிறியாருக்கு எதை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குதா இல்லையா நமக்கு? ஆமென். இப்போ ஏசப்பா வந்துட்டார் உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே, ஆமென், மகளே சாப்பிடுதா இருக்குதா? ஆண்டவரே இருக்குது. என்ன இருக்குது? பழங்கஞ்சி தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லி உட்காந்து ஏசப்பா கொஞ்சம் உட்காந்து பிரியாணி கொடுத்தாரு. ஆமென். என்ன சொல்லி நல்ல ஆகாரம் சமைச்சு கொடுப்போம். நம்ம படிக்கிறோம், அப்படிதான் இல்லையா? ஏன்னா ஒரு ஆசை இருக்குது நமக்கு, தெய்வத்துக்கு கொடுக்க வேணும், நல்லா கொடுக்கணும், கொடுக்குறது பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு ஆசை இருக்குது. பெஸ்ட்டாக கொடுத்து அவர் எனக்கு பெஸ்ட்டாக தருவார் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படி செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா எஸ் ஆமென், நீ எனக்கு தந்த ஒரு கிடைக்குன்னு தெரியுது இல்லையா? எனக்கு நீ நல்லது கொடுத்தா உனக்கு நல்லது கிடைக்குதுன்னு தெரியுது இல்லையா? அப்போ உனக்கு நல்லது கிடைக்கணும்னு சொன்னால் நான் சொல்கிற ஒரு மெத்தடை கடைபிடிச்சு பாரு. உன்னில் சிறியா இருக்கிற எதை செய்கிறாயோ அது எனக்கே செய்தாய். அல்லேலூயா. உங்களில் சிறியா இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரோடு ஓரமாய் தெரு ஓரமாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஏழைகளாக ஆமென் ஆகாரம் இல்லாதபடிக்கு
பசியாகவும் பட்டினியாகவும் எத்தனையோ பேர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுத்து, ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்து, அவளை பசியாற்றி அவளை தேற்றி நீங்கள் அவரை நடத்துவீன்னு சொன்னா நிச்சயமாகவே அது யாருக்கு செய்கிறது? நம் கர்த்தருக்கு செய்கிற அடையாளம். அல்லேலூயா. அப்போ ஆமென். நான்காவது அடையாளம், நான் ஆச்சரியமாக இருக்க வேண்டுமே ஆனால், நான் ஆசிரிக்க போகிறேன், நான் ஆச்சரியமாக இருக்க போகிறேன், ஆமென், நான் என் குடும்பம் பிளஸ்ஸிங்காக இருக்க போகிறோம். அங்கு என்ன அடையாளம்? ஆமென், ஏழைகளுக்கு இரக்கமுள்ளவனாய் இருக்கிறவன். அல்லேலூயா. ஏழைகளுக்கு இரக்கமுள்ளவனாய் இருக்கிறவன், பசியாக இருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். தாகமாக இருக்கிறவர்களுக்கு, அப்படி ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ அநாதை இல்லங்கள், இன்னைக்கு நம்ம எல்லாம் சோத்திரம் நன்றாய் சாப்பிட்றோம், நன்றாய் 3 நேரத்துக்கு பதில் நம்ம பிள்ளைகளுக்கு 5 நேரம் ஆகாரம் கொடுக்குறோம். ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஆகாரம், சாப்பிட டைம் இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பிட முடியாமல் வச்சுருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு நேரம் கொடுக்குற ஆகாரம், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அது பகுதி பிள்ளைகள் சாப்பிட்டு பகுதி வேஸ்ட்டாக போகிறது. இப்படியெல்லாம் ஆகாரங்களை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னால் கவனிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்தோத்திரம் கடந்த நாட்களிலே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அநாதை இல்லத்தை நடத்தின ஒரு ஏகദേശம் ஒரு 50-40 பிள்ளைகளை வைத்து நடத்தக்கூடிய ஒரு அநாதையில் நடத்தக்கூடிய ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷனிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை கேட்டால் இருதயம் உடைந்து போய்விடும். அல்லேலூயா. அது சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரம், ஏகദേശம் 50 பேருக்கு 40 பிள்ளைகள் மற்றும் 10 பேர் அங்கே வேலை பார்க்கிற 50 பேருக்கு ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 3 நேரமாவது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்பதுக்கு வேண்டி நம் முழங்கால நின்று கொண்டிருப்போம் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. நாளை என்ன செய்வேன் தெரியாது, நாளை தினம் அவர்கள் எப்படி நான் போஷிப்பேன் தெரியாது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நோக்கி நான் பார்த்து கொண்டிருப்பேன். கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் எப்படியாவது வழி திறப்பார் பாஸ்டர். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம், ஒவ்வொருனுக்கும் கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த மனுஷன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு பட்டினி போட முடியாது, ஆகாரம் கொடுக்காம இருக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சந்திக்கப்படுகிற சூழ்நிலைகள், ஒவ்வொரு நேரம் சந்திக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் மிக மிக கடினம். அல்லேலூயா. ஒரு நாள் அவர்களுக்கு ஆகாரத்துக்கு 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் செலவாக்குறது. ஆமென். சொல்லுகிறாரு, அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபாய் இருந்தால் கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 3 நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நாளைக்கு கொண்டு போயிடுவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் கடினமாய் செயல்படுகிறார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை நடத்தி கொண்டு போவதற்கு, அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவ்வளோ பிரயாசப்படுகிற நம்ம அப்படி இல்லை, எப்படியெல்லாமோ பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அல்லேலூயா. நம்மையும் அந்த ஏழைகளையும் கர்த்தர் கணக்கு பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதை கம்பேர் பண்ணுகிறாரு. நம்ம இவ்வளவு தூரம் ஸ்தோத்திர வேஸ்டாக நிர்விசாரமாக ஜீவிப்பதை கணக்கு பார்க்கிறார் கர்த்தர். நம்மை குறித்து அவர் துக்கப்பட இடம் வைக்க கூடாது. ஐயோ, நான் இவனை ஆசிரியத்து இவன் என்ன செய்யறான், நிர்விசாரமாய் ஜீவிக்கிறான், பணத்தை கொடுத்து அற்பமாய் செலவு பண்ணுகிறான், ஆகாரத்தை கொடுத்து வேஸ்டாய் தட்டுகிறாள் என்கிற ஒரு எண்ணாண்டு வந்துடக்கூடாது. வந்தா அது நம்முடைய வாழ்க்கையில தேவ கோபமாய் மாறிவிடும். நினைக்கிறோம் ஈஸியாக ஆகாரத்தை கொண்டு வேஸ்ட்டை தட்டிடுவோம், ஈஸியாக பணத்தை வேண் செலவு பண்ணி விடுவோம். ஹல்லேலூயா. பார்த்தோன்னு வாங்கிடுவோம். தேவஜனமே, நன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, கர்த்தர் கொடுக்கக்கூடிய பணத்தை ரொம்ப கவனமாய் செலவு பண்ண வேண்டும், ரொம்ப கருத்தாய் செலவு பண்ண வேண்டும். தேவையில்லாத வாங்காதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாய் நீங்கள் செலவு பண்ணா கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுவார். ஆமென். நாம் வீண் செலவுகளை நிறுத்தி ஒரு ஏழைக்கு உதவி செய்து பாருங்க. ஆமென். நம்மால் நிச்சயமாக ஒரு ஏழைக்கு உதவி செய்ய முடியும், ஒரு அனாதைக்கு உதவி செய்ய முடியும். ஒரு எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், தத்தெடுத்து வளர்க்க முடியும். ஸ்தோத்திரம், எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவங்க ஸ்பான்சர் பண்ண நம்மால் முடியும். ஆமென். ஸ்பான்சர் பண்ண முடியும். அந்த அனாதை ஆலயத்தில் கூட ஸ்தோத்திரம், அவர் சொன்ன ஒரு காரியம், யாராவது ஸ்பான்சர் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். ஸ்பான்சர் பண்ண ஒரு மாதம் 3000 ரூபாய் கொடுத்தா போதும் ஒரு பிள்ளைகளுக்கு, ஒரு குழந்தைக்கு. ஸ்பான்சர் பண்ண இருந்தால் சொல்லுங்க பாஸ்டர். எவ்வளோ பாருங்க. அப்போ ஒரு 3000 ரூபாய் ஒரு குழந்தை கொடுக்கும்போது அந்த குழந்தை வாழ்க்கை ஆசிரிக்கப்படுகிறது, அது ஆகாரம் கிடைக்கிறது. நம்ம என்ன செய்வோம், அந்த 3000 வேஸ்டே பண்ணுறோம். ஆமென். இப்படியெல்லாம் நம்ம கவனமாய் செயல்படும் போது புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய எதிர்காலம் ஆசிரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எதிர்காலம் ஆசிரிக்கப்படுகிறதே பிள்ளைகளை. நான் எப்பவும் சொல்லுவேன், அதான் சொன்னேன், ஒரிசாவில் ஒரு முறை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரிசாவில் ஒரு நாள் காலையில் நாங்கள் மீட்டிங் நடத்தி கொண்டிருந்தோம்.
மீட்டிங் நடந்து கொண்டிருந்த போது அநேக பிள்ளைகள் வந்திருந்தாங்க. சிறு பிள்ளைகள், 15 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள், 15க்கும் 10க்கும் இடைப்பட்ட பிள்ளைகள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆமென். நம்முடைய ஸ்டைலில், நம்முடைய நிலைமையெல்லாம் கேட்டேன். நீங்கள் 3 நேரம் சாப்பிட்றீங்க இல்லையா அப்படின்னு கேட்டபோது எல்லா பிள்ளையும் அப்படியே பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போது நான் விசாரித்த போது தான் சொல்லுது, குழந்தை, ஒரு நேரம் தான் நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்றோம், ஒரு நேரம். ஹல்லேலூயா. ஆச்சரியமா, நான் அப்போ தான் யோசிச்சேன், நான் இந்தியனா? இந்தியாவுக்குள்ளாலே பாருங்க, ஒரு நேரம் ஆகாரம் சாப்பிட்றாங்க. காலையில் எழும்பினவுடனே ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு மேய்க்க போயிடுவார்கள். பெற்றோர்கள் வயல்களிலே விவசாயம் பண்ண போயிடுவாங்க, காலையிலே போயிடுவாங்க. ஸ்தோத்திரம், சாப்பிட்றது கிடையாது. அதிகாலையிலையும் போயிடுவாங்க அவங்க பாட்டில். இவங்க ஆடை கொண்டு போயிடுவாங்க, மாடை கொண்டு போவாங்க. அங்கங்கே கிடைக்கிற மரிச்சினி கிழங்குகள், அதே போல் ஏதாவது காய்கள், இதோ பழங்களை சாப்பிட்டு அப்படியே ஓட்டிடுவாங்க. ஈவினிங் அரிசி வாங்கி கொண்டு, ஸ்தோத்திர மீன்களை வாங்கி கொண்டு, இரவு வேளை மாலை வேளையில் 5-6 மணிக்கு தான் பெற்றோர் திரும்பி வருவாங்க. இவங்களே திரும்பி வருவாங்க. நைட்டு சமைச்சு 9 மணி 9:30 மணி சாப்பிடுவாங்களாம், ஒரு நேரம் ஆகாரம். அந்த ஆகாரம் தான் அடுத்த நைட்டு வரையிலும் இருந்துச்சது தாக்கு பிடிக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியப்பட்டு நானும் இந்தியனான்னு கேட்டேன். ஹல்லேலூயா. புரிந்து கொள்தே பிள்ளை, நம்ம எவ்வளவோ நிஸ்சாரமை செலவு பண்ணுகிறோம். அப்போ ஏழைக்கு இறங்க கர்த்தர் கடன் கொடுக்கிறோம். அப்போ ஏழைகளுக்கு, நம்மை பார்க்கிற சிறியவர்களுக்கு நாம் உதவி செய்வது கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்கிறோம் என்ற அடையாளம். அப்போ நம்முடைய எதிர்காலம், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஏழைகளுக்கு இறங்குறதா இருக்க வேண்டும். 2 ஸ்தோத்திரம், புரிந்து கொள்ளுங்க. அப்போ 4வது 5வது அடையாளம், 5வது அடையாளம் முடிக்க போறேன். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாய் வாழ்கிற வாழ்க்கை. என்னது? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22. யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணுகிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 28:22. ஆமென். நான் தூணாக நிறுத்தினேன். மைக்கேல் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது லைவ்ல போறனால இதை செய்து மைக்கேல் வாசிங்க. ஆமென். வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்போ இங்க என்ன சொல்றாரு யாக்கோபு? ஆமென். நான் உமக்கு தசவாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு நோக்கம். ஆமென். ஆமென். முதல்ல சொன்ன ஜெபம் பண்ற மனுஷன். இன்னொரு காரியம் இருக்கிறது. ஜெபிக்கிற மனுஷன் தெய்வத்துக்கு தன்னுடைய வருமானத்தின், ஆமென், தன்னுடைய நன்மையின் ஒரு பகுதியை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அது ஆமென், தெய்வத்துக்கு நல்ல கவனிக்கணும். தெய்வம் நம்முடைய தெய்வம் பிச்சைக்காரன் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், பூமி அது நிறைவும் என்னுடையது, பூமியின் நிறைவும் என்னுடையது. நான் கொடுக்கிற அவன் 100 தினாரினாலேயோ, நான் கொடுக்கிற 10 ரூபாயினாலேயோ, இன்னும் அப்படி ஒன்றும் தேவன் செய்யல. அவர் ஏமாற்ற முடியாது. அதல்ல, நம்ம கொடுக்கிறதை நிமித்தமாக ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம இருதயத்தை கவனிக்கிறார் தெய்வம். ஆமென். இருதயத்தை கவனிக்கிறார். அப்போ நம்ம செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். ஏன் கொடுக்க வேண்டும், எதுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம். வாசிங்க மல்கியா 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது. மல்கியா 3ஆம் அதிகாரம் முடிக்க வர வேகமாய். மல்கியா 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது. ஆமென். ஆமென். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவாங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் வசிக்கப்பட்ட மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப்பார்கள் என்று சேரிலி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இன்னொரு சிம்டம்ஸ், இன்னொரு அடையாளம், நம்முடைய வருமானத்தில் 10ல் ஒரு பங்கை, தசபாகத்தை, ஹல்லேலூயா, தேவ ஆலயத்தில் கொடுத்து ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக செய்வோமையானால் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை உண்டு? 5 அடையாளங்கள் சொன்ன, 5 விதமான. ஹல்லேலூயா. 1, ஆமென், நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, என் குடும்ப ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முதல் அடையாளம் என்னது? நான் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவன், ஜெபிக்கிற குடும்பம் அது ஆசீர்வாதமாக இருக்கும் எதிர்காலத்தில். ஹல்லேலூயா. 2வது அடையாளம்
ஆமென். இரண்டாவது ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், நாம் இருக்கிற ஆலயத்தில் நாட்டப்பட்ட எல்லா ஆராதனையும் பங்கெடுத்து ஆலயத்தில் முக்கியத்துவம் கொடுத்து ஆலயத்தில் நம்ம தூணாக இருக்கும்போது அது ஒரு ஆசீர்வாத அடையாளம். 2. மூன்றாவது வசனத்துக்கு நடுங்கிற, வசனத்தை கேட்கிற, வசனத்தை கனம் பண்ணக்கூடிய ஒரு இருதயம் இருக்குமே ஆனால் மூன்றாவது எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவேன். 4வது என்னில் சிறியா இருக்கு நான் இரக்கமுள்ளவனாய், என் சிறியா இருக்கு நான் கொடுக்கிறவனாய் இருந்தா அது கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறேன், அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. 4. 5 ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய தசவாங்களை வேதத்தின்படியாக நான் செய்வேனானால் மெல்கிசேதேக்கின் முறையின்படியாக ஆபிரகாம் செய்தார். ஹல்லேலூயா. அப்படி நான் செய்வேனே ஆனால் நிச்சயமாகவே என் எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த 5 விஷயத்தில் நம்ம கவனிக்க வேண்டும். இவை எல்லாம் ஆமென் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது அனுகூலமான அடையாளங்கள். ஹல்லேலூயா. எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா, இந்த 5 விதமான கேரக்டர் எனக்குள்ள இருக்குமே ஆனால், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமே ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், எதிர்காலம் நிச்சயமாய் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எளிமைப்பு எல்லாரும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கோப்பிட்டு சேர்த்து கொள்வார். சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திருப்பே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமனா. ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அதுக்குரிய 5 விதமான அடையாளங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். கர்த்தாவே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அடையாளங்கள் எல்லாம் பிள்ளைகள் கை கொள்ள வேண்டும். அப்பா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அடையாளங்கள் எல்லாம் கை கொள்ள வேண்டும். எல்லா தீர்மானம் ஆண்டவரே, நான் தினம் ஜெபிக்கிறவனாக, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருக்கணும்னு சொல்லுங்க. அப்பா, நான் தினம் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். நான் வேதத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, அப்பா, என் ஆலயத்தில் நான் முக்கியத்துவம் உள்ளவனாக இருக்க வேண்டும். தாவே ஸ்தோத்திரப்பா, நான் ஏழைக்கு இறங்குறவனாக இருக்க வேண்டும். தாவே மெல்கிசேதேக்கின் முறையின்படி நான் ஜீவிக்கிறவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்படி கிருபை தருவீராக. அப்பா, நாங்கள் இதில் குறைவாக இருந்தால் எங்களை மன்னிப்பீராக. தாவே, நாளிலும் கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சப்பா, நல்ல பிதாவே, சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தாவே, நாங்கள் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆலயத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆலயத்தில் நாங்கள் தூணாயிருக்கும்படி, ஆலய ஆராதனைகளை சரியாய் வரும்படி கர்த்தாவே, அப்பா, நாங்கள் நேரத்தே வரும்படியான கிருபை தருவீராக. அப்பா, நிர்விசாரமான வாழ்க்கைகள் இயேசு நாமத்தில் மாறி போவதாக. இயேசுப்பா, எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, தாவே, 5 மணிக்கு நாங்கள் கர்த்தாவே 4:45 ஆலயத்தில் வந்து காத்திருக்கும்படியாக, 7:30 மணிக்கு நாங்கள் 7:15 வந்து காத்திருக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுவீராக. அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி. இரவு நடக்கிற ஜாமக்காரப்பர்கள் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நாளை நடக்கிற கர்த்தாவே காலை 6:30 மாலை 6:30 கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்படியே பொறுப்படுத்திக்கொள்ள எல்லாத்தையும் தெய்வ கரங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வதிப்பீராக. அவே வந்து எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபைக்கு மறைத்து கொள்ளுங்க. நன்மையால் கிருபையால் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, பலகீனங்கள் வியாதிகள் இயேசு நாமத்தில் மாறி போவதாக. குழப்பங்கள் தரித்திரங்கள் இயேசு நாமத்தில் மாறி போவதாக. தேவ கிருபை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, தாவே, ஒன்றில் குறையில்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்கு நன்மையாலையும் தேவன் 100க்கு 100 என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இப்படி பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பிளஸ் பண்ணுவீராக. எல்லா துதிகர மகிமைக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமை அடையும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ள பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். பிதாவினுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் நாம் அனைவரோடு நேரலை மூலமாக டியூஷன் மூலம் பார்க்க எல்லாருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கியிருப்பதாக. கரமுயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை சமாதானத்துக்கு காத்துக்கொள்ளுவாராக. God bless you. God bless you.